நான் செஞ்ச பாவம் எனக்கு மட்டும் தானே தெரியும். அவர் யா அல்லாஹ் நாங்க செஞ்ச பாவத்தை பிரகடனப்படுத்தப்படாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க குல்லு உம்மத்தி முஆஃபன் லில் முஜாஹிரீன். புகாரில கூடிய ஹதீஸ், என்ன உம்மத்துல எல்லாரும் மன்னிக்கப்படுவாங்க பாவங்களை பகிரங்கப்படுத்துவர்களை தவிர. பகிரங்கப்படுத்துற என்ன? யா அல்லாஹ் நான் இந்த இடத்துல இப்படி செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் ஆமீன். என்ன ஏன் நீங்க பாவத்தை, நீங்க செஞ்ச பாவத்தை அல்ல இடத்துல யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தை நான் மனசால நான் கேட்கணும். நான் பாவத்தை பகிரங்கப்படுத்தி சிலவங்க சொல்லுவாங்க, நான் பாத்தீங்களா நான் இப்படி செஞ்சுட்டு இருந்தேன், நான் குடிச்சிட்டு இருந்தேன், விபச்சாரத்துல இருந்தேன். நீ செஞ்சியா? உனக்கு ரப்புக்கும் தானே தெரியும், உற்று தௌபா செஞ்சியா, முடிஞ்சது. ஏன் நீ பாவத்தை பகிரங்கப்படுத்தணும்? பாவத்தை பகிரங்கப்படுத்தினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், புகாரில வருது. என்ன உம்மத்துல எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்கு, பாவத்தை பகிரங்கப்படுத்துவர்களை தவிர. சர்வசாதாரணம் இன்றைக்கு தௌபாண்ட பேர்ல அது நடக்கு. சில பொழுது யா அல்லாஹ் நாங்கள் இப்படி செய்து விட்டோம், யா அல்லாஹ் உனக்கு தெரியாமல் நாங்கள் இப்படி செய்து விட்டோம், யா அல்லாஹ் சிறுபிராயத்துல இப்படி செய்தோம், யா அல்லாஹ் ஏன் உனக்கு, ஏன் நீ சொல்லணும் சமூகத்துக்கு? அதை வேற இப்ப லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஒரு பயான் பண்றோம், பிரயோசனம் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்றோம், பிரயோசனம் இருக்குது. நீ தௌபா செய்யற மௌலவி கண்ணீர் வடிக்கிறத லைவ்ல எல்லாரும் பார்க்கணுமா? தௌபா பாரு, அதாவது கண்ணீர் வர வைக்கக்கூடிய தௌபா நிகழ்ச்சி, விசேட துவா பிரார்த்தனைன்னு சொல்லி லைவ்ல டெலிகாஸ்ட். அங்க முன்னுக்கு போனை வச்சுக்கிட்டு இங்க ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க, பின்னால் ஆமீன் சொல்லி சிலர் என்ன செய்யறாங்க, அவரு சொல்றதெல்லாம் உலகம் முழுக்க தெரிய வருது. தௌபா இதா? இது ஒரு கேலி கூத்தாக மாத்திர மாதிரி இல்லையா? அப்ப எனவே இந்த ஒரு ஃபார்மட் வடிவம் என்பது பிழை, தவறு. நாம் அந்த நிலைக்கு போய்விடக் கூடாது. இந்த ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.